வணக்கம். டாபியோக்கோ சர்வீஸ் வந்திருக்காங்க. ரொம்ப நாளாச்சு சந்திச்சு அவங்களை இந்த ஜூம் வழியா சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் நம்முடைய அண்ணன் ஆசாத் வந்திருக்காங்க. அவங்களையும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. புது நண்பர்கள் சதாம் ஹுசேன், நமக்கு முன்னாடி பிரியா ரஞ்சன், இவங்கெல்லாம் இர்ஃபான் எல்லாருமே. சரி, இதுல ஆண்டாள் பேசுறப்ப சொன்னாங்க, ஆண்டாள் பேசுறது அருமையான ஒரு என்ன சொல்றது, ஒரு நாடகம், அப்படியே நாடகத்தை சுஜாதாவோட நாடகத்தை பாக்குற மாதிரி கொண்டு போனாங்க. அருமையா இருந்தது. அதுக்கடுத்து இர்ஃபான் வாழ்க்கையை அப்படியே கண்படி நிறுத்தினாரு. அதுக்கடுத்து பிரியா ரஞ்சன் சிங்கப்பூர் கூட்டு போயிட்டு புகழ்னா என்னடா, எப்படி இருக்கணும், நிஜ வாழ்க்கைனா என்ன அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அடுத்து சதாம் யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை கண்படி நிறுத்தியிருக்காரு. ஸோ இந்த வரிசையில அடுத்து நான் சொல்ல போறது கதை இல்ல, போன வாரம் மாதிரியே ஒரு தன்முனைப்பு புத்தகத்தோட அறிமுகம் தான் நான் இதுல செய்ய போறேன். இதுல ஃபர்ஸ்ட் இவங்க நம்ம என்னவோ தெரியல, ரெண்டு பேரோட இதுல நம்ம சொல்ல போற புத்தகத்தோட தொடர்பு இருந்துச்சு. ஆண்டாள் சொன்னாங்க, நம்ம வந்த உடனேயே இந்த ஸ்க்ரோல் பண்ணாம அட்லீஸ்ட் புத்தகத்தை படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சல எனக்கு அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அது அது நம்முடைய இந்த புத்தகத்தோட தொடர்புல இருக்கு. அதுக்கடுத்து சோசியல் மீடியாவோட புகழ் எந்த அளவுக்கு நம்மளை கொண்டு போகும், உருப்படியா வேலை செய்ய அப்படின்னு சொல்லி பிரியா ரஞ்சன் சொல்லி ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு போனாங்க. ஸோ அது ரெண்டையும் தொடர்பு படுத்துற மாதிரி நான் படிச்ச புத்தகம், நான் அறிமுகப்படுத்த போற புத்தகம் எதுன்னா டீப் ஒர்க் அப்படின்ற புத்தகம். இதுல நிறைய பேர் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. டீப் ஒர்க் இந்த புக்கு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமா ஜசீலா படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, ஆசாத் அண்ணா படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா இது ஒரு 300 பக்கம் மொத்தமா உள்ளது. கிட்டத்தட்ட ஒரு 287 84 பக்கம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒவ்வொரு பக்கமும் நம்மளை அப்படியே சாட்டை வச்சு அடிச்சு கூட்டு போயிட்டு இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் இது. இதை எழுதினவர் யாரு அப்படின்னா கால் நியூபோர்ட் அப்படின்ற ஒரு என்ன சொல்றது, ஒரு சிறந்த புத்தகம். இவர் முன்னாடி சோ குட் தே காண்ட் இக்னோர் யூன்னு ஒரு பெரிய புத்தகம் எழுதியிருக்காரு. அதுவும் நிறைய விற்பனைக்கு வந்த புத்தகம். இந்த புத்தகம் தலைப்பு மாதிரியே நம்மள என்ன செய்ய சொல்லுது அப்படின்னா, நம்ம வேலை செய்யணும் இல்லையா, அந்த வேலையிலேயே 2 வகை அறிமுகப்படுத்துது. என்ன சொல்றாருன்னா டீப் ஒர்க், அப்புறமா ஷாலோ ஒர்க் அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயத்தை அறிமுகப்படுத்துறாங்க. 2 டைப் ஆஃப் ஒர்க்கை பத்தி நமக்கு சொல்றாரு. டீப் ஒர்க் அப்புறம் ஷாலோ ஒர்க். இந்த ஷாலோ ஒர்க் அப்படின்னா என்னன்னா, அது இன்னைக்கு நம்மளுடைய அந்த சோசியல் மீடியாவோட தாக்கம் அதிகமாயிட்டதுனால முன்னாடி இருந்த ஷாலோ ஒர்க்கோட அதிகமான ஷாலோ ஒர்க்கரை நம்ம எல்லாருமே மாறிட்டோம். எந்த ஒரு வேலையிலையும் நமக்கு கவனம் இருக்காது. ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருந்துட்டே இருக்கும். ஏதாவது மொபைல்ல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வரும். இல்ல நம்மளே போயிட்டு யாராவது லைக் பண்ணிருக்காங்களா, நம்ம கமெண்ட் பண்ணிருக்காங்களான்னு சொல்லிட்டு நம்மள அறியாமலே போய் தேட ஆரம்பிச்சிருவோம். அல்லது வேற ஏதாவது ஒரு சிந்தனை வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ராக்டட் லைஃப்ல இருந்துட்டு இருக்கிறதுனால நம்ம செய்யற வேலைகள்ல ஒரு முழு பங்களிப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நமக்கு தெரியும், இங்க துபாயில எல்லாம் கூட டிஸ்ட்ராக்டட் டிரைவிங் அல்லது டிஸ்ட்ராக்டட் டிரைவர் அப்படிலாம் சொல்லுவாங்க. மொபைல் பாக்குறதுனாலயோ அல்லது வேற கவனச்சிதறல்னாலயோ ஏற்படக்கூடிய விபத்து தான் அதிகம்னு சொல்லி நம்ம துபாய் போலீஸ் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த டிஸ்ட்ராக்டட் லைஃப் ஸ்டைல் அதிகமா இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ அதுல இருந்து இந்த டீப் ஒர்க்ன்ற மோடுக்கு நம்ம எப்படி மாறணும் அப்படின்றத பத்தி தான் இந்த புத்தகம் டீட்டெயிலா பேசுது. என்ன சொல்றது, இப்போ ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம், கொஞ்ச நேரம் உட்கார்றோம், உட்கார்ந்தது பிறகு நம்மள அறியாமலேயே வேற ஏதாவது வேலைக்கு போயிடுறோம், அல்லது இன்னொரு புத்தகத்தையோ அல்லது வேற சம்பந்தம் இல்லாம இன்னொரு டாபிக்கை பத்தியோ பேச ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறத ஷாலோ ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இதுக்கு முக்கியமா நமக்கு இன்னைக்கு ஒட்டியே இருக்கக்கூடிய மொபைல் போன் வரும், மெசேஜ் வரும் அப்படின்னு சொல்லி அதை தான் ரொம்ப குறிப்பா சொல்றாரு நியூ போர்ட். இதுல ஆழமா டீப்பா எப்படி வேலை செய்யறது, அதுக்கு எப்படி திட்டமிடுறது ரொம்ப அழகா சொல்லி தர்றாரு நமக்கு. எப்படி வேலை செய்யறது. ஸோ 2 மணி நேரத்துல 3 மணி நேரம் டிஸ்ட்ராக்ட் இல்லாம எப்படி நம்ம ஒரு வேலையை முடிக்கணும். ஸோ அதுக்கான நம்ம எப்படி பிளான் பண்ணணும். ஸோ இதுக்கான நேரத்தை எப்படி ஒதுக்குறது, இது டைம் பிளாக்கிங் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த டைம் பிளாக்கிங் நம்ம எப்படி ஒதுக்கி அதுல வேற டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம பண்ணணும்ன்றது ஃபர்ஸ்ட் இந்த டீப் ஒர்க்ல சொல்றாரு. அடுத்தது போர்டம். நம்ம போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நிறைய பேர் மொபைல் போனுக்கோ அல்லது வேற விஷயத்துக்கோ நம்ம போறோம். ஸோ அந்த போர்டம் எப்படி ஏத்துக்கிறது ஏத்துக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம எப்போ போர் அடிக்குது அப்படின்னு சொன்னா,
நம்முடைய மூளை நமக்காக வேண்டி அது ஓய்வு எடுக்குது அல்லது வந்து கொஞ்ச நேரம் வந்து ஃப்ரீ ஆகுதுன்றப்ப மட்டும்தான் நம்ம அந்த போர்டம்ன்றதே வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம இன்னைக்கு உள்ள சூழ்நிலை, இந்த பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்றோம்னா ஏதாவது வேலை கொடுத்துட்டே இருக்கும். ஒண்ணு ஸ்க்ரோல் பண்றதா இருக்கட்டும், அல்லது ஏதாவது மத்த கண்டென்ட் பார்க்கறதா இருக்கட்டும், இது மாதிரி ஏதாவது ஒரு வேலை மூளை கொடுத்துட்டே இருக்கிறதுனால அந்த மூளை வந்து ஓய்வே எடுக்காதனால வேற எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும் நம்ம மூளைக்குள்ள வரவே வராது அப்படின்றார். இதை பத்தி ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி போர் அடிக்குதுன்னு சொல்லி ஒரு சின்ன கட்டுரை ஒன்று எழுதினேன். நம்ம முதுவை ஹிதாயத்துக்கு கூட அவருடைய முதுகுளத்தூர் பக்கத்துல பகிர்ந்திருந்தார். சின்ன பிள்ளைங்க வந்து போர் அடிக்குதுன்னா உடனே நம்ம வந்து வீடியோ கேம், சிடி அதெல்லாம் வாங்கி கொடுத்துறோம் இல்லையா? ஸோ அப்படிலாம் இல்லாம இதுல இங்கிலாந்து யூனிவர்சிட்டியில வந்து ஒரு ப்ரொஃபசர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, போர் அடிக்கட்டும், போர் அடிச்சாதான் பிள்ளைங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 2 பேரை வந்து உதாரணமா சொல்லியிருந்தாரு. யாருன்னா மீரா சேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளே ரைட்டர். அவங்க வந்து ஒரு ஆக்டரும் கூட, ஃபில்ம் ப்ரொடியூசரும் கூட. ஸோ அவங்க வந்து சின்ன வயசுல கிராமத்துல வளர்ந்தாங்க. அந்த காலத்துல வந்து நம்ம இன்னைக்குள்ள குழந்தைகள் நம்ம இப்போ எதிர்நோக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இல்லாம இருந்த காலம். ஸோ அந்த மாதிரி போர் அடிக்கிறப்ப வந்து என்ன பண்ணுவாங்க, ஜன்னல் வழியா வயல்வெளியில பார்த்துட்டு இருப்பாங்க, அல்லது வயல்ல நடந்து போயிட்டு இருப்பாங்க, இல்ல வீட்டுல இருக்கவங்க கூட வேற ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து அந்த அம்மா நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாத்தையுமே வந்து குறிப்பெடுத்து வச்சிருந்திருக்காங்க. அந்த குறிப்பெடுத்து வச்சது வந்து பின்னாடி அவங்க பெரிய ஒரு பிளே ரைட்டரா மாறுறதுக்கும், அவங்களோட கற்பனை சக்தி வந்து பறந்து விரிஞ்ச போற அளவுக்கு வந்து நிறைய உதவி செஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த அம்மா எழுதின ஒரு பெரிய அல்லது ஆழமான ஒரு நாவல் தான். நம்ம இன்னைக்கு ரஹ்மான் வந்து இந்தியாவை தாண்டி பாம்பே ட்ரீம்ஸ்ல வெளியே போனான்னு சொன்னோம் இல்லையா? அந்த பாம்பே ட்ரீம்ஸ் நாவல் வந்து மீரா செயல் வந்து எழுதினதான். ஸோ இந்த மாதிரி போர் அடிக்கிற காலத்தை வந்து முறையா பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி வந்து அல்லது நம்மளோட கற்பனை சக்தி வந்து அதிகமாகுன்றது வந்து போர் அடிக்கின்ற கட்டையில் இருந்தோம். அதே மாதிரி இவர் என்ன சொல்றாருன்னா, போர் அடிக்கிறத ஏத்துக்க அப்படின்றாரு. போர் அடிக்கிறத ஏத்துக்கிட்டாதான் உன்னால வந்து ப்ரொடக்டிவாகவும் அல்லது வந்து கிரியேட்டிவிட்டியும் நிறைய வந்து உன்னால உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது குவிட் சோசியல் மீடியா அப்படின்றாரு. உனக்கு உபயோகம் இல்லாத சோசியல் மீடியா விட்டு வெளியே வா அப்படின்றாரு. எல்லாமே நமக்கு வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும் அப்படின்றது இல்ல. உனக்கு எது தேவையோ அதை வந்து குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஒரு மணி நேரம் நான் அதுக்காண்டி ஒதுக்குறேன் அப்படின்னா அந்த 1 மணி நேரத்தை மட்டும் பயன்படுத்து. அல்லது இமெயில் செக் பண்றது அப்படின்னா அதுக்கு ஒரு நேரம் உருவாக்கு, அதுல மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லுவாரு. இதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா, நான் முதல் வேலை செஞ்ச கம்பெனில என்னுடைய பாஸ் வந்து சொல்லுவார், மை மொபைல் போன் நெவர் ரிங்ஸ் அப்படிம்பாரு. ஆனா நான் வந்து சும்மா ஒரு 10-20 சர்வீஸ் சென்டர் மட்டும் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அவரு என்டையர் ஜிசிசி ஃபுல்லா அவர் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு மெசேஜ் எல்லாமே வாட்ஸ்அப்ல தான் வரும். ஆனா அவருக்குன்னு ஒரு நேரம் வச்சிருப்பாரு. அப்பவே அது கண்கூட பார்த்தது. இந்த நேரத்துல தான் அவர் மெயில் செக் பண்ணுவாரு. அதே மாதிரி போன்ல கூப்பிட்டு நீங்க ஏதாவது எனக்கு இது அப்ரூவல் கொடுங்கன்னு சொன்னா சொல்ல மாட்டாரு. நீ மெயில் அனுப்பு அப்படிம்பாரு. நான் டிராவல் பண்ணிட்டு இருப்பேன், நீ என்ன சொல்லுவேனே தெரியாது, டீட்டெயிலா நீங்க மெயில் அனுப்பு, நான் பார்த்துட்டு தான் சொல்லுவேன் அப்படின்பாரு. இது எக்ஸப்ஷன் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய சோசியல் மீடியா கண்டென்ட் அல்லது நம்ம சோசியல் மீடியா யூசேஜை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலா சொல்லித்தாரு. எது வந்து உனக்கு வேல்யூ கொடுக்குமோ அதை மட்டும் யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது இந்த ஷாலோ ஒர்க் அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்றாரு. எது வந்து நேரத்தை திருடுது, அந்த மாதிரி வேலைகளை ஐடென்டிஃபை பண்ணி அதை குறைச்சிக்கிறதுக்கு வந்து நம்ம முடிகிற அளவுக்கு செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு டிப்ஸ் கொடுக்குறாரு. அதே மாதிரி அட்டென்ஷன் ரெசிடியூன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பத்தி இந்த புத்தகம் பேசுது. என்னன்னா, ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கப்ப நம்ம அடுத்ததுக்கு ஜம்ப் பண்ணணும்னு வச்சுங்களேன், அந்த பழைய ஒர்க்கோட தாக்கம் வந்து திருப்பி இதுல கொஞ்சம் இருந்துட்டே இருக்குமா, புதுசா நம்ம செய்யற ஒர்க்லையும் அதை முடிக்காம இங்க வந்துட்டோம் அப்படின்னா அதோட தாக்கம் வந்துட்டு இருக்கும். ஸோ அதுவும் முடியாது, இதுலயும் வந்து முழு கவனம் நம்மளால செலுத்த முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ சொன்ன மாதிரி இந்த டீப் ஒர்க்கை வந்து நமக்குள்ள வளர்த்துக்கிறதுக்கு 3-4 விஷயம் சொல்றாரு. என்னன்னா, டைம் பிளாக்கிங். தினசரி வந்து நம்மளுடைய நேரத்தை வந்து பிரிச்சுக்க சொல்றாரு. இப்போ ஒரு 6 மணி நேரம் வேலை செய்யறோம் அப்படின்னா 6 மணி நேரத்தை அரை மணி நேரமா பிரிச்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன், 12 பிளாக்கா பிரிச்சுட்டு அந்த 12 பிளாக்லையும் எந்த வேலை எதுக்கு ப்ரையாரிட்டின்றது வந்து நம்ம போய் செய்ய சொல்றாரு. அதுக்கப்புறம் டிஜிட்டல் டிடாக்ஸ் அப்படின்னு சொல்றது எப்படின்னா, இப்போ இன்டர்நெட் சம்பந்தமானது நம்மளை எதெல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுதோ அதுல இருந்து முழுமையா விலகி இருக்கணும்னு சொல்றாரு. அப்புறம் ரிச்சுவல்ஸ், அதாவது இந்த வேலையை இந்த டைம்ல நான் செய்வேன் அப்படின்னு ஒரு ரிச்சுவல்ஸ் வந்து நம்ம உருவாக்கி சொல்றாரு. ஒரு இது சொல்லுவாங்க, எலன் மாஸ்க் வந்து 1 hour ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அபிஷியலா வந்து எதுவும் இல்லை, பட் அவர் பேசினதாகவும் ஃபாலோ பண்றதா நம்ம வந்து நெட்ல எல்லாம் படிக்கலாம். காலையில எந்திரிச்ச உடனே 1 ஹவருக்கு வந்து அவர் மொபைல் போன் பார்க்க மாட்டாரு. காலையில எந்திரிச்ச உடனே அவரு எந்திரிப்பாரு, எக்ஸசைஸ் பண்ணுவாரு, அடுத்து அந்த நாளோட ஒர்க் வந்து ஒரு பிளான் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி 1 hour ரூல் பத்தி பேசுவாங்க. அது மாதிரி
இவர் வந்து ஒரு ரிச்சுவல் சொல்றாரு, நம்மளோட டெய்லி ரொட்டீன்ஸை வந்து பிளாக்கிங் பண்ணி ஒவ்வொரு நாளோட வேலையை வந்து நம்ம உருவாக்கி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாத இடத்தை தேர்ந்தெடுத்து நம்ம வந்து வேலைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இதனால என்ன கிடைக்கும் அப்படின்னா, நம்மளுடைய குவாலிட்டி, நம்மளோட ஒர்க் குவாலிட்டி நம்ம அதிகரிக்கும் அப்படின்றாரு. அடுத்தது குறைஞ்ச நேரத்துல இப்ப நம்ம பிளாக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், 3 மணி நேரத்துல அப்படின்னா 3 மணி நேரத்துல வந்து 10 மணி நேரம் 8 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையோட அவுட்புட் வந்து கிடைக்கும் அப்படின்றாரு. அதே மாதிரி புதுசா ஒரு விஷயத்த நம்ம வந்து ஃபாஸ்டா கத்துக்க முடியும் அப்படின்றாரு. இந்த மாதிரி டைம் பிளாக் பண்ணி டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம ஒரு விஷயத்த நம்ம செய்யறப்போ புது ஸ்கில்ஸை வந்து நம்ம வேகமா கத்துக்க முடியும் அப்படிங்கிறாரு. ஸோ இதனால என்ன நடக்கும், நம்மளோட கேரியர் வந்து growth இருக்கும் அப்படின்றாரு. அடுத்தது அடுத்தவங்கள்ட்ட இருந்து நம்ம வந்து வித்தியாசமா இருப்போம். எதையும் வந்து ஃபாஸ்டா கத்துக்கக்கூடிய ஸ்கில் நம்மகிட்ட வளர்ந்துருக்கும். இன்னைக்கு வந்து இந்த ஒரு ஸ்பீடான அல்லது வந்து ஒரு காம்படிட்டிவ் போட்டி நிறைஞ்ச இந்த உலகத்துல வந்து டீப் ஒர்க் செய்யக்கூடிய வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்காங்க. ஸோ அந்த ஸ்கில் வந்து நம்ம இதுல வளர்த்துக்கிட்டோம்னா நம்ம வந்து ஒரு சூப்பர் பவரா மாறிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கடைசியா என்ன சொல்றாருன்னா, இதுல வந்து பிஸியா இருப்பது மட்டும் போதாது. நம்ம எப்பவுமே 24 ஹவர்ஸ்ல அது 8 மணி நேரம் வேலை செய்யணும், 10 மணி நேரம் வேலை செய்யணும், பிஸியா இருக்கிறது மட்டும் போதாது. அதுல வந்து நம்ம ஃபோக்கஸ்டா இருக்கணும். நம்ம 5 மணி நேரம் வேலை செஞ்சாலும் 4 மணி நேரம் வேலை செஞ்சாலும் அந்த ஒர்க்ல வந்து நம்ம ஃபோக்கஸ்டா இருக்கணும் அப்படின்றாரு. ஸோ அந்த நம்முடைய நேரத்தை வந்து நாமளே கட்டுப்படுத்திக்கிறதுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம கொண்டு போறதுக்கு வந்து இந்த புத்தகம் வந்து நிறைய உதவும் அப்படின்றாரு. குறிப்பா ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ப்ரொஃபஷனல்ஸ்க்கு, ஆண்டர்பிரினர்ஸ்க்கு வந்து இந்த புக் வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த புத்தகம் வாங்கி படிங்க முடிஞ்ச வரைக்கும். படிச்சவங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.